Hi friends, time 8:37 p.m. 21 date January. Okay, 2025. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்றைக்கி ரூத் சாப்டர் 4. இதோட ரூத் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இதுக்கு அடுத்து 1 சாமுவேல் ஸ்டார்ட் ஆகுது. ரூத் 1 to 22 வரைக்கும் இருக்குது. வேர்ஸ் 1ஆம் வசனம். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி, ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே சற்று உட்காரும் என்றான். அவன் உட்கார்ந்தான். Then went and Boaz up to the gate and set him down there, and behold, the Kenizman whom Boaz speak come by unto them, unto who he said, Oh, such a one sit down here, and he turned, said and sat down. வசனம் 2. அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பர்கள் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். And he took then man of the elders of the city and said, Set he down here, and they sat down. வசனம் 3. அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமேக்கு என்னும் உம்முடைய சகோதரனுக்கு இந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்று போற்றாள். And he said unto the kinsman, Naomi that is come again out of the country of the Moab, shall a parcel of land, which was your brother and Elimelech. Yes. வசனம் 4. ஆகையால் நீ இதை ஊருக்கு முன்பாக என் ஜனத்தின் மூப்பர்களுக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படிக்கு உமக்கு அறிய பண்ண வேண்டும். அன்று இருந்தேன். நீ இதை சுதந்திரம் முறையாக மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை மீட்டுக்கொள்ளும் படிக்கு அதை சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறு ஒருவனும் இல்லை என்று. அதற்கு அவன், நான் அதை மீட்டுக்கொள்கிறேன் என்றான். And I threw out to the adversaries the saying by the before the inhabitants and before the elders of my people, if thou wilt redeem it, but if thou wilt not unredeem it, then tell me, that I may can now, for there is no need to the redeem it. Bears it thee, and I am after thee. And he said, I will redeem it. வசனம் 5. அப்பொழுது போவாஸ், நீரே நகோமியை கைகளில் அந்த
வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பெயரையே நிலைத்திருக்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபின் ஸ்திரீயின் ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். Then said and Boaz, what day thou buyest the field of the hands of the Naomi, thou must buy it also of Ruth the Moabitians, the wife of the dead, to the rise up the names of the dead upon the inheritance. வசனமார், அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கொடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டு கொள்ளும் மட்டும் விட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டு கொள்ளும், நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன் என்றான். And the kinsman said, I cannot redeem it for myself, lest I many own an inheritance redeem, though my rights to the yourself, for he cannot redeem it. வசனம் 7. மீட்கிறதிலும் மற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கு என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றொருவனுக்கு கொடுப்பான். அது இஸ்ரவேலிலே வழக்கமான உறுதிப்பாடு. Now this was the manner in former days in Israel, conquering, redeeming, and conquering, changing for the confirm all the things of man plucked up this shoe, and give it to his neighbor, and this was a testimony in Israel. வசனமிட்டு, அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சி கழற்றி போட்டான். Therefore the kinsman said unto the Boaz, buy it for the show he drew of his shoe. வசனம் 9. அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெக்குக்கும் இருந்த எல்லாவற்றையும் கீலியானுக்கும் மக்களினுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டான் என்பதற்கு இன்றைய தினம் நீர் சாட்சி. And Boaz said unto the elders and unto all the people, Yea, your witness this day, that heaven forgot all that was an Elimelech, and all that was an Chilion, and Millan, have these hands of the Naomi. வசனம் 10. இதுவுமல்லாமல் மரித்தவனுடைய சகோதரனுக்குள்ளும் ஊருக்குள்ளும் அவனுடைய பெயர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைத்திருந்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயின் ரூத்தை எனக்கு மனைவியாகவும் கொண்டேன். அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். Moreover, and Ruth the Moabitians, the wife of the Mahlon, heaven purchased to be my wife, to rise up these names of this dead upon this inheritance, that the names of this dead be not cut off from among these brethren, and from the great of this place. He heard the witness this day. வசனம் 11. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களிலும் மூப்பர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியாகிய கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிலும் ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்கச் செய்வாராக. நீ பிராத்திய எபிரேத்தாவில் பக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ பெற்று இருக்க கடவாய். And all the people that were in these gates, and the elders said, and where are the witness, the Lord, and make the woman that is come into thine house like and richer and like and Leah, which children did
build this house of the Israel, and do thou worthily in Ephra, and be an foremost in Bethlehem. வசனம் 12. அந்த பெண்ணிடத்திலேயே கர்த்தர் உனக்கு அருளிச் போகிற சந்தானத்திலேயே உன் வீடு தாமர் யூதாவிற்கும் பெற்ற பேராசின் வீட்டைப் போல ஆகக்கடவுது என்றாள். And let thy house be like the house of the Perez, whom Tamar bare unto Judah of the seed which the Lord shall give thee of this young man. வசனம் 13. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்து அவள் கர்ப்பத்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்ற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். So Boaz took Ruth, and she was his wife. And when he went in unto her, the Lord and gave her an can captain, and she bare a son. வசனம் 14. அப்பொழுது ஸ்திரீகள் நெகோமியை பார்த்து, சுதந்திரவாளியை அற்று போகாதபடிக்கும் என்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக்க கடவுது. And the woman said unto the Naomi, Blessed be the Lord, which hate not and left thee this day without a kinsman, that is named many of the foremost in Israel. வசனம் 15. அவன் உன் ஆத்மாவுக்கும் ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னையே சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனையும் பெற்றாளே என்றாள். And he shall and be unto thee a restorer of the life, and nurser of thine old age, for thy daughters-in-laws, and which loved thee, and which is brother to thee, then 7 sons had born him. வசனம் 16. நகோமி அந்த பிள்ளையை எடுத்த தன் மடியிலேயே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். And Naomi took this child and laid it in her bosom and because near and she did. வசனம் 17. அயல் வீட்டுக்காரர்களில் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டாள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். And the woman hearing Negotiable give it a name, saying, There is the sons born to the Naomi, and they call his name and Obed. He is the fathers of Jesus, the fathers of David. வசனம் 18. பெருசுடைய சந்ததியின் வரலாறு. பெரஸ் இஸ்ரானை பெற்றான். Now these are the generations of the Perez. Perez begat Ezra. வசனம் 19. இஸ்ரான் ரோமை பெற்றான். ரோம் அமனதாபை பெற்றான். And Ezra begat Ram, and Ram begat Amminadab. வசனம் 20. அமனதாப் நாகாசனை பெற்றான். நாகாசான் சல்மானை பெற்றான். And Amminadab begat Nagasan, and Nagasan begat Salmon. Salmon போவாசை பெற்றான். போவாஸ் உபதேயாவை பெற்றான். And Salmon begat Boaz, and Boaz begat Obadiah. வசனம் 22. ஓபேத் ஈசாவை பெற்றான். ஈசா தாவீதை பெற்றான். And Obed begat Jesa, and Jesa begat David. எவ்வளோ பெரிய வரலாறு. இந்த ரூத்தில் தான் தாவீது வராரு.
அந்த இதுலேருந்து. ஓகே.